Hello friends, welcome to Universe World. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டக்குன்னு 2 minutesல சூப்பர் அண்ட் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக பட்டர் கார்லிக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பட்டர் கார்லிக் பண்ணுறதுக்கு 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 3 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டர் வந்துட்டு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமியாக வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இல்லை கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பட்டர் கார்லிக் க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் வந்து மில்க் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நார்மல் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை பன்னில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்துட்டு மில்க் ப்ரெட் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணியாச்சு. இது ஜஸ்ட்டு டோஸ்ட் பண்ண வேண்டியது தான். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கக்கூடிய அந்த கார்லிக் ப்ரெட் இருக்கு இல்லையா, அதோட ஸ்மெல் அப்படியே இதில் இருக்குது. டோஸ்ட் பண்ணி இப்போ சாப்பிட்றலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பேன் ஹீட் ஆனது கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து 2 சைடு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. சான்ஸே இல்லை. இதோட அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் வந்துட்டு வேறு லெவல் தாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு இதில் மில்க் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மில்க் ப்ரெட். ஸோ அதனால் வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதனால நான் வந்து மில்க் ப்ரெட் சூஸ் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு நார்மல் ப்ரெட் பன் இதெல்லாம் கூட எடுத்து அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் வந்துட்டு ஒரு லேயர் வந்து சீஸ் கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் நான் வந்துட்டு இப்போ எதுவும் சீஸ் ஆட் பண்ணல. இதுவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நார்மலாக ப்ரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதை வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடியது. நான் வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே ஹோம்மேடாக பண்ணியிருக்கேன். அதாவது பீஸா வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன் வீட்டிலேயே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கார்லிக் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் ப்ரெட்டில் வந்துட்டு கார்லிக் பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே செட்டாக சூப்பராக வீட்டிலே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பீஸா வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு போட்டிருக்கேன், பீஸா எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அதுலேயே என்னை ஃபாலோ பண்ணலாம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.